அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். இந்த செய்தியை கொஞ்சம் முழுமையாக கேளுங்க. ஏன்னா ஒரு முக்கியமான டாபிக். இதை நிச்சயமாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் தெரிந்து வைத்துக் கொள்ளணும். அல்லது கிறிஸ்தவர்கள் மீது சிலர் குற்றம் சாட்டுறாங்க அப்படின்னு சிலர் பொதுவான நபர்கள் பார்ப்பாங்க. நிறைய கிறிஸ்தவர்கள் மேல இன்னைக்கு வலைதளங்கள்ல பார்த்தீங்கன்னா, பைபிள்ல நிறைய முரண்பாடு இருக்கிறது. பைபிள் நம்பகத்தன்மையான புத்தகம் அல்ல. இப்படின்னு ஏகப்பட்ட தவறான கருத்துக்களை பரப்பி கொண்டு வர்றாங்க. ஸோ இதையெல்லாம் கேட்கிறவங்க ரொம்ப குழம்பி போய் இருக்கிற சூழ்நிலையில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு சொல்யூஷனா இந்த வீடியோ இருக்கும். அதனால கண்டிப்பா இந்த வீடியோவை முழுசா கவனிங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படிங்கிறத. 2வது முடிந்த அளவுக்கு மற்றவர்களுக்கு நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. கிறிஸ்தவர்களுக்கு ஷேர் பண்ணும்போது அவங்க இந்த மாதிரி சூழல்ல வஞ்சிக்கப்படாமல் இருப்பதற்கு இந்த மாதிரியான வீடியோக்கள் அவங்களுக்கு உதவிகரமாக இருக்கும். வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வேதம் என்னைக்குமே குறைவு இல்லாததுதான், பூரணமானதுதான், நிறைவானதுதான். அதுல எந்த குறையும் நம்ம பார்க்க முடியாது. ஆனா இப்ப என்ன சவால் கிறிஸ்தவர்களுக்கு, சில போதகர்களுக்கு என்ன சவால் இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு இந்த பைபிளுக்கு எதிராக நிறைய குற்றச்சாட்டுகளை வைத்து பைபிளை நம்பகத்தன்மையாக மாற்றிவிட்டோமானால் கடவுளிடம் இருந்தும் இவர்களை பிரித்து விடலாம் என்ற யுக்தியை சாத்தான் பயன்படுத்துகிறான். நல்லா கவனிங்க. வேதத்தினுடைய உறுதித்தன்மையை தளர்த்தி விட்டோமானால் கர்த்தரிடத்தில் இருக்கிற விசுவாசத்தையும் தளர்த்தி விடலாம் என்கிற இந்த யுக்தியை பிசாசு பயன்படுத்திட்டு வர்றான். வஞ்சகமாக தவறு இல்லாத விஷயத்தை தவறை போல போற்றல் பண்றது. தப்பு இருக்காது, ஆனா தப்பு மாறி. சிலர்லாம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவி நல்ல அன்போடு கூட வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா கணவனை பத்தி மனைவி கிட்டயோ, மனைவியை பத்தி கணவன் கிட்டயோ சில தவறான நபர்கள், சில சபலமுள்ள மனிதர்கள் என்ன செய்வாங்கன்னா, அந்த பெண்ணை ஆட்டைய போடுறக்காண்டியோ அல்லது அந்த பையனை ஆட்டைய போடுறக்காண்டியோ என்ன செய்வாங்கன்னா, இவருடைய கணவனை பத்தி இல்லாத விஷயத்தை திரித்து பேசுவது. இவருடைய மனைவியை பத்தி இல்லாத ஒரு விஷயத்தை, அங்க பாரு உன் கணவன் 2 பேர் ஆணு பெண்ணு பேசிட்டு இருக்காங்க வச்சுங்களேன், உன் கணவன் அங்க பேசிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அங்க என்ன பேசிட்டு இருக்காங்க தெரியுமா, இவங்களே ஒரு இட்டு கட்டுறது. சம்பவம் ஒன்று நடக்கிறது உண்மைதான். இவருடைய கணவர் இன்னொரு பெண்ணோடு பேசிக் கொண்டிருக்கிறார்னு வைங்களேன். அவங்க அண்ணன் தங்கை ரீதியாக பேசிக்கொள்ளலாம், அல்லது பிசினஸ் ரீதியாக ஏதாவது ஒன்று பேசிக்கொள்ளலாம், அல்லது ஏதோ ஒரு வழி கேட்கறக்காண்டி கூட பேசிட்டு இருக்கலாம் வச்சுங்களேன். ஏதோ ஒரு காரணத்துக்காக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிற இந்த கயவர்கள் என்ன செய்யறாங்கன்னா, அதை காமிச்சு பாரு உன் கணவன் உனக்கு துரோகம் பண்றான், அவன் என்ன பேசிட்டு இருக்கான் தெரியுமா, இல்லாத போல ஏதாவது செய்யும். அதை பார்க்கிறவங்களுக்கு என்ன செய்யும், இவங்க வார்த்தைகள் காதுல போக போக அந்த பார்வையில் அந்த பிக்சர் படப்பட உண்மையிலேயே நம்ம கணவர் நமக்கு துரோகம் பண்றாரோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை, சந்தேகத்தை உள்ள ஏற்படுத்தி விட்டு கணவன் மனைவியை பிரித்து குடும்பத்தையே அழித்து விடுவாரு. அது மாதிரி இன்னைக்கு என்னன்னா, பைபிள்ல இருக்கிற சில வசனங்கள், சில சம்பவங்கள் இதையெல்லாம் காமிச்சு இதுக்குள்ள ஒரு குறைபாடு இருக்கிறதை போல, நான் ஏற்கனவே சொன்ன பாத்தீங்களா, யதார்த்தமாக அந்த வசனத்தை ஆராய்ந்து பார்க்க தெரியாத அல்லது ஆராய்ந்து பார்க்க இடமளிக்காமல் என்ன செய்வாங்கன்னா, ஒரு விஷயத்தை போர்ட்டல் பண்ணுவாங்க, சந்தேக காரியத்தை உள்ள திணிப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடந்துகிட்டு வருது. நிறைய பேர் பாத்தீங்கன்னா 2 விஷயத்துல இதுல நடக்குது. ஒண்ணு, கிறிஸ்தவர்கள் அல்லது கிறிஸ்தவ போதகர்கள் என்று சொல்லிக்கொண்டு வேதத்தினுடைய மகத்துவத்தை குறைத்து பேசுவது. போதனையின் வடிவத்திலேயே அவங்க செழிப்பின் உபதேசியார் இருப்பாங்க. இயேசு கிறிஸ்துவ ஒரு பனங்காய்க்கிற மரத்தை போலவே காண்பிக்கிறது. இந்த உபதேசம் பணத்தை அதிகமாக விரும்புகிற பேராசையுள்ள விசுவாசிகளுக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த கூட்டம் ஒரு சின்ன கூட்டம் அவங்கள பின்பற்றி தன் காசு பணத்தை எல்லாம் அவன்கிட்ட கொடுத்து இழந்துகிட்டு இருப்பாங்க. ஆனா கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க பாத்தீங்கன்னா, இதுவா கிறிஸ்தவ போதனை, இதுதான் கிறிஸ்தவமா அப்படின்னு கிறிஸ்தவத்தை பத்தி ஒரு குறைவான மதிப்பை அவர்களுக்குள்ள என்ன செஞ்சிடும், கொண்டு வந்துடும். அப்ப நல்லா கவனிங்க. கிறிஸ்தவத்துக்குள் இருந்து கொண்டு கிறிஸ்தவ போதகர் என்று அறியப்பட்டு கொண்டும் கிறிஸ்தவ வேதத்துக்கு விரோதமாக, கிறிஸ்தவ மாண்புக்கு விரோதமாக, கிறிஸ்துவுக்கு விரோதமாக என்ன செய்வாங்கன்னா பேசிக்கிட்டு வருவாங்க சிலர். இது ஒரு கேட்டகரி. இன்னொன்று, ஏதோ விரக்தியில வஞ்சிக்கப்பட்ட சூழ்நிலையில கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக வெளியே இருந்து கொண்டு கிறிஸ்தவத்தை அவதூறாக பேசுவது, வேதத்தை மட்டுப்படுத்துற விதமாக பேசுவது. இது 2மே இருக்குது. ஏதேன் தோட்டத்துல சாத்தான் ஆதாம் ஏவாள்கிட்ட பேசினான் பாத்தீங்களா. ஏவாள்கிட்ட பேசும்போது என்ன பேசுறான், இந்த கனியை புசித்தால் நீ தேவனை போல மாறி விடுவா. இது தேவனுக்கே தெரியும். கடவுளை போல நம்ம மாறுறதுக்கான ஒரு அற்புதமான கனி இங்க இருக்குது. அந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு கடவுள் நம்மளை தடுத்து வச்சிருக்கிறாரே, அப்ப கடவுள் சரியில்லை. அப்ப இந்த சர்ப்பம் சொல்றதுல உண்மை இருக்குதுன்னு அந்த கனியை எடுத்து சாப்பிட்டான். ஆக்சுவலா நீங்க பாத்தீங்கன்னா ஏற்கனவே அவர்கள் தேவனுடைய சாயலாக, தேவனுடைய ரூபத்தின்படியா தான் இருக்கிறாங்க. படைக்கும் போதே அவர்கள் தேவனுடைய சாயல், தேவனுடைய ரூபத்தின்படி தான் படைச்சிருக்கிறாங்க.
ஆனா பிசாசு என்ன செய்யறான்? நம்புற மாதிரி ஒரு பொய்ய கடவுள் சொன்ன வார்த்தையிலிருந்தே எடுத்து பேசுறான். அந்த கனியை புசிக்க கூடாதுன்னு ஆண்டு சொன்னார்ல, அந்த வார்த்தையை எடுத்துக்கொண்டே தந்திரமாக ஏவாளை வஞ்சிக்கிற நிகழ்வை பார்க்கிறோம். அதே போலதான் இன்னைக்கு பைபிள்ல இருக்கிற சில விஷயங்களை தவறாக போற்றல் பண்ணுகிற சில நபர்கள் எழும்பி இருக்கிறார்கள். சிலர் கிறிஸ்தவத்துக்குள் இருந்தும் அதை செய்யறாங்க, சிலர் கிறிஸ்தவத்துக்கு வெளியே இருந்தும் அதை செய்யறாங்க. ஆனா இப்படி குற்றச்சாட்டுகளை வைக்கும்போது நீங்கள் நுட்பமாக கர்த்தருடைய வார்த்தையை ஆராய்ந்து பாருங்கள். என்னவாக இருக்குங்கிறத பாருங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியலன்னா தயவு செய்து சொல்றேன், என்னுடைய போன் நம்பர் ஒவ்வொரு வீடியோவுக்கு முன்பாக நான் போட்டிருக்கிறேன். 9025352558. இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுடைய வேதத்தினுடைய எந்த சந்தேகமா இருந்தாலும், எவன் என்ன மாதிரியான குற்றச்சாட்டுகளை வச்சாலும் தயவு செய்து கேளுங்க. போதகர்களை தேவன் அதுக்கு தான் ஏற்படுத்தி வச்சிருக்கிறாரு. கேட்டு என்ன காரியம், என்ன உண்மை, இதனுடைய உண்மை, அதை நீங்களும் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அவர் சொல்வதையும் நான் சொல்வதையும் நீங்க வைத்து ஆராய்ந்து அப்புறம் முடிவு பண்ணிக்கங்க. நன்றாக கவனிங்க. நான் சொல்லுகிற விஷயங்கள் நிச்சயமாக உண்மையை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும். என்னைக்குமே ஒரு பக்கத்து கருத்தை மட்டும் நம்ம கேட்டோம்னா, நிறைய பேர் பண்ற தப்பு என்னன்னா, ஒரு சைடு வாதத்தை மட்டும் கேட்டுட்டு அவங்க பண்றது சரி, இவங்க பண்றது தப்புன்னு முடிவுக்கு ஆயிடுவாங்க. ஆனா உண்மையா என்ன செய்யணும்? 2 பக்கத்து உள்ள நியாயத்தையும் கேட்டுட்டு ஒரு முடிவுக்கு வரணும். அதை தாண்டி கர்த்தரையும் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவன் என்னைக்குமே ஆண்டவர் பைபிள்ல ஒன்று சொல்லியிருந்தா அதனுடைய உண்மைத்தன்மை இருக்கும் அப்படின்னு அவங்க சரியான ஒரு ரீதியில போயிடுவாங்க. பட் பொதுவா இருக்கிறவங்க நீங்க ரெண்டையுமே கொஞ்சம் பார்த்து எது உண்மை அப்படிங்கிறது தான் புரிஞ்சுக்கிறது தான் ஞானமுள்ள செயல். சும்மா வந்து சிலருடைய வீடியோவுக்கு கீழே வந்துகிட்டு ஆச்சு பூச்சுன்னு கமெண்ட் போடக்கூடாது. இந்த மாதிரி தவறா போதிக்கிறவங்களுடைய வீடியோவுக்கு கீழே நான் பார்க்கிறேன். அவங்கள பாராட்டி என்னமோ பெருசா கண்டுபிடிச்சிட்ட மாதிரி வந்து அவங்களுக்கு ஆதரவா கமெண்ட் போடுறீங்க. அது உங்களுடைய அறியாமை வெளிப்படுத்துகிறது. பேசுகிற நபர் அறியாமையில பேசுகிறார். நீங்களும் அந்த அறியாமைக்கு ஆதரவாக என்ன செய்றீங்க? நிறைய அந்த மூட நம்பிக்கைக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் இருக்கும். ஒருத்தன் மூட நம்பிக்கை பேசுவான். அந்த மூட நம்பிக்கை பின்பற்றுகிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும். அந்த மாதிரி அவங்க வீடியோவுக்கு கீழே அந்த மூட நம்பிக்கைக்கு, மூட பேச்சுக்கு, தவறான உபதேசத்துக்கு ஆதரவாக ஒரு கூட்டம் வந்து கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கு. அவங்கள பார்க்கும்போது பரிதாபமா தான் இருக்குது. அவங்க தங்களை ஞானிகள் என்று எண்ணியும் பைத்தியக்காரர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. சரி, ரைட். இப்ப நல்லா கவனிங்க. இந்த கிறிஸ்தவத்துக்குள் இருந்து கொண்டே ஒருவர் எப்படி கிறிஸ்தவத்துக்கு விரோதமாக பேசுகிறார் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பேன். அவர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, பைபிள்ல இயேசு கிறிஸ்து வந்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின விஷயத்தை நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்துல வாசிக்க முடியும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து திராட்சரசத்தை என்ன செய்கிறார்? மற்றவர்களுக்கு பந்தியிலையும் பகிர்கிறார். திராட்சரசத்தை எடுத்து இது என்னுடைய ரத்தத்தின் அடையாளமாக இருக்கிறது என்றெல்லாம் கொடுத்து பகிர்கிற விஷயத்தை நிறைய திராட்சரசத்தை குறித்ததான சில விடயங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்குது. இதை வச்சுக்கிட்டு அந்த நபர் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, கிறிஸ்தவ மக்களுக்கு யூடியூப்ல என்ன போதிக்கிறாருன்னு கேட்டீங்கன்னா, இயேசு கிறிஸ்துவே சரக்கை ஊற்றி கொடுத்தார். அதனால சரக்கடிக்கிறது தப்பு கிடையாது, தம் அடிக்கிறது தப்பு கிடையாது, நம்ம சந்தோஷமா இருக்கணும் தான் கடவுள் விரும்புறாரு. அப்ப சரக்கடிக்கிறது தப்புன்னு பைபிள்ல எங்கேயுமே சொல்லப்படலை. இயேசு கிறிஸ்துவே சரக்கை ஊற்றி கொடுத்தார். நேரடியா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, அது சாதாரண ரசம்தான்னு சொல்லுவாங்க. ஆனா அப்படி கிடையாது, அது போதை தரக்கூடியது தான் அப்படிங்கிறாரு. அதை எதோடு மென்ஷன் பண்றாருன்னா, நீங்க வந்து லூக்கா 5ஆம் அதிகாரத்துல ஒரு விஷயத்தை, அதாவது பழைய ரசம் புதிய ரசம் என்று இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை பேசுவார். ஆக்சுவலா பழைய ரசம் புதிய ரசம் என்பது குடிக்கக்கூடிய ரகமாக இயேசு அங்க பேசல. முதலாவது ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அது என்ன சொல்ல வருதுன்னு சத்தியத்தை பார்க்கணும். சும்மா உட்கார்ந்துகிட்டு அதுல என்னடா தப்பு கண்டுபிடிக்கலாம் அப்படின்லாம் பார்க்க கூடாது. அங்க இயேசு என்ன சொல்ல வர்றார்? பழைய ரசம் புதிய ரசம்னு ஒப்பிட்டு காட்டி பேசுவது உபதேசத்தை குறித்து பேசுகிறார். உபதேசத்தினுடைய காரியத்தை குறித்து தான் பழைய ரசம் புதிய ரசம் பேசுறாரு ஒழிய, ஆண்டவர் வந்து சாராயம் குடிக்கிறத குறித்து அங்க ஒப்பிட்டு பேசல. முதல்ல பேசப்படுது, நிறைய ஊமைப்படுத்தி நம்ம நிறைய விஷயங்களை பேசுவோம். பரலோக ராஜ்யம் கடுகு விதைக்கு ஒப்பா இருக்கிறது அப்படின்னு இயேசு பேசுவார். பரலோக ராஜ்யம் என்ன கடுகு விதையா? ஒரு ஒப்புமை. என்ன சொல்ல வர்றாரு? ஒரு சிறிய விசுவாசம், கடுகளவு உனக்குள்ள ஒரு விசுவாசம் வரும் பொழுது அது பெரிய ஆவிக்குரிய நன்மைகளை, ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். உனக்குள்ள கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு சிறிய விசுவாசமாகிய விதை உள்ளத்துல விழும்போது உன்னை அநேகருக்கு ஆசீர்வாதமாக, பறவைகள் எல்லாம் வந்து அந்த கடுகு செடியிலே அமர்ந்து கூடு கட்டும்படி ஆண்டவர் வைக்கிறாரு பாத்தீங்களா? அது மாதிரி உன்னையும் ஆண்டவர் என்ன செய்வாரு? அநேகருக்கு பயன்படும்படி வைப்பார். அந்த பரலோக ராஜ்யத்துடைய காரியத்தை குறித்து ஒரு ஊமையில விளக்குறாரு, அவ்வளவுதான். உடனே வந்து கடுகு விதை உலகத்திலே சிறிய விதையா அப்படின்னு எடுக்கக்கூடாது. அன்னைக்கு இயேசு அவர்களுக்கு புரியும்படி அந்த கடுகு விதையை பயன்படுத்தினார், அவ்வளவுதான். அதை விட சிறிய ஒரு விதை இருக்கலாம். அன்னைக்கு இயேசு அதை பத்தி பேசியிருந்தாருன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே தெரியாது. ஒரு பொருள், அவர்களுக்கு தெரியாத ஒரு பொருளை அவர்களுக்கு ஊமை சொல்லாக சொல்லணும்னா அது வேஸ்ட். அவர்கள் அடிக்கடி பரிச்சயமான ஒரு விஷயத்தை சொல்லி அவர்களுக்கு புரிய வைக்கிறது தான் போதனையினுடைய சிறப்பு. அதானே? நான் உங்ககிட்ட பேசுறேன், புரியாத சொல்லிலேயே நான் பேசிவிட்டு போனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனமா இருக்க போகுது? நான் எதுகை மோனையோட பேசிட்டு போயிடலாம்.
உங்களுக்கு புரியணும். அப்ப உங்களுக்கு புரியும்படியாக, உங்களுக்கு அடிக்கடி பரிச்சயமான விடயங்களை குறித்து நான் பேசும்போது அது உங்களுக்கு புரியும். அப்ப இயேசு கிறிஸ்துவும் அன்னைக்கு அதை அப்படி பயன்படுத்துறாரு. அப்ப அதுல இருக்கிற சத்தியத்தை புரிஞ்சுக்கிறாம அதுல எதையாவது குற்றம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு பிசாச மாதிரி அவன் தான் எப்போ பார்த்தாலும் இந்த மாதிரி நுணுக்கமா குற்றம் இல்லாததையெல்லாம் குற்றப்படுத்துகிற ஒரு ஆவி பிசாசுட்டு இருக்கும். அந்த மாதிரி ஆவி படைச்சவங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பண்றது. இங்கேயும் நீங்க இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசமாக மாற்றின விஷயத்தையும் அல்லது திராட்சரசத்தை பகிர்ந்து கொடுத்த எல்லா விஷயமும் பாத்தீங்கன்னா சாதாரண திராட்சரசம். இதை நீங்க மூல மொழியில எப்படி இருக்குன்னா ஒய்னோஸ் அப்படின்னு இருக்கு. ஒய்னோஸ் அப்படின்னா என்னன்னா ஆல்கஹால் கண்டென்ட் சேராத வெறும் திராட்சை பழ ஜூஸ். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாரம்பரியம் இருக்கும். இப்ப நம்ம ஊர்ல பாரம்பரியம் என்ன? எல்லாரும் ஒரு சொந்தக்கார வீட்டுக்கு போனீங்கன்னா உடனே சர்பத் குடிக்கிறீங்களான்னு கேட்பாங்க. நம்ம ஊர் வழக்கம் அது. போன உடனே ஒரு எலுமிச்சம்பழத்தை அறுத்து அதுல கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணி என்ன செய்வோம், மக்களுக்கு வெளியிருந்து களைப்போடு கூட வந்த மக்களுக்கு அதை கொடுப்போம். அது நமக்கான ஒரு ஒரு பாரம்பரிய உணவாகவே அது மாறிடுச்சு. அது மாதிரி இன்னைக்கு டீ குடிக்கிறோம். ஒரு வீட்டுக்கு போனா டீ போட்டு கொடுப்பாங்க. அது மாதிரி அங்க எருசலேமை சுத்தியும் பார்த்தீங்கன்னா அதிகமாக திராட்சை குலைகள் விளைகிற இடம், நல்ல செழிப்பா திராட்சை பழம் விளைகிற இடம். அவங்க யாரு வீட்டுக்கு வந்தாலும் திராட்சை பழ ஜூஸை போட்டு கொடுப்பாங்க. இயேசு கிறிஸ்துவும் சீசர்களும் எந்த இடத்துலையுமே நீங்க போதை வஸ்துவை பயன்படுத்தல. அதை நீங்க உறுதியா சொல்லலாம். உடனே எருசலேமுக்குள்ள பலர் அதை போதை வஸ்துக்களாக பயன்படுத்தி இருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்துவோ வேதமோ எந்த இடத்திலையும் போதை பழக்கத்தை ஊக்கப்படுத்தி அதை குடிக்கலாம் என்று எங்குமே இல்லை. அதை தாண்டி மதுபானத்துக்கும் திராட்சை ரசம், அதாவது போதையுள்ள திராட்சை ரசம், நல்லா கவனிங்க, போதையுள்ள திராட்சை ரசம் உண்டு. ஆனா அதை குடிக்க சொல்லி வேதம் எங்குமே என்ன செய்யல, ஆமா சொல்லல. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றும் போது சடனடியா நடந்த அற்புதம். அது எப்படி போதை வஸ்துவா மாறும்? இந்த மனிதர் பேசுறாரு, தண்ணீரை திராட்சை ரசமாக மாறின அந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டு இயேசு கிறிஸ்துவே ஊத்தி கொடுத்தார் அப்படின்னு ஒரு தப்பான வார்த்தையை யூஸ் பண்றாரு. ஒரு என்ன சொல்றது, ஆண்டவர் உடனே அங்க அற்புதம் செய்தார். தண்ணீரை திராட்சை மாறும்போது அதுல எப்படி ஆல்கஹால் கண்டென்ட் சேரும்? ஒரு திராட்சை ரசத்தில் ஆல்கஹால் கண்டென்ட் சேரணும்னா அது பல மாதங்கள் எடுக்கும். சில ஒயின் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷக்கணக்கில் அதை வச்சு பாடம் பண்ணி வச்சுதான் அதுக்குள்ள அந்த மாதிரியான கண்டென்ட் எல்லாம் சேர்ப்பாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து பாத்தீங்கன்னா உடனடியாக அந்த அற்புதத்தை செய்கிறார். அதுல எப்படி ஆல்கஹால் கண்டென்ட் சேரும்? வேதத்திலே அது இயேசு கிறிஸ்து தண்ணீரை திராட்சரசம் மாற்றினார் அல்லவா, அந்த இடத்துல அது பழைய ரசம் என்று குறிப்பிடப்படலை. அங்க வேதம் சொன்னது இதுவரைக்கும் நல்ல ரசத்தை வைத்திருந்தீரே என்று அந்த பந்தி விசாரிப்புக்காரன் என்ன செய்யறான், பாராட்டுறான். ஆண்டவர் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி அற்புதத்தை செய்து அந்த கானாவூர் கல்யாண வீட்டிலே நடந்த அந்த குறைவை சீர் செய்து அவர்களை மகிழச் செய்தார். அது ஒரு பெரிய விஷயம். சொல்ல போனா ஒரு கல்யாண வீட்டில் இப்படி மாறி போச்சுன்னா எவ்வளவு பெரிய அவமானம் அவங்களுக்கு. சோ அவங்களுடைய அவமானத்தை தேவன் துடைத்து அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்தாரு. அதுல எப்படா குற்றம் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு அந்த வசனத்தை தூக்கிட்டு வைக்கிறது. அந்த இடத்துல எங்கேயுமே அது ஒரு பழைய ரசம் என்று குறிப்பிடப்படல. அது நல்ல ரசம், அதாவது ஒய்னோஸ் அப்படின்னா சுத்தமான திராட்சை ரசம் என்று பொருள். நீங்கள் நானும் கூட நீங்க ஜூஸ் கடையில போனா திராட்சை ஜூஸ் குடிப்போம். அதை எவனாவது ஒயின் குடிப்போம்னு சொல்லுவானா? போதை கண்டென்ட் சாப்பிடுறோம், போதை வஸ்து குடிச்சிட்டு இருக்கிறாரு இவரு அப்படின்னு எவனா சொல்லுவானா? அப்படி எவனாவது நீங்க ஒரு ஜூஸ் கடையில போய் திராட்சை ஜூஸ் குடிக்கும் போது சொன்னான்னா அவனை மாதிரி ஒரு சைக்கோ முட்டாள் யாருமே இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்குள்ள இருக்கிற ஆவி வேற, தவறான விஷயத்த போற்றல் பண்றது. அப்படியே இதெல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியுமா? பைபிள்ல ஒரு விஷயம் இருக்குதான், ஆனா அந்த விஷயத்தை தவறாக காட்டுவது, மக்கள்கிட்ட ப்ரொஜெக்ட் பண்ணுவது. அப்படியே இப்ப ஒரு மருத்துவர் ஒரு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்காரு நீங்களேன், ஒரு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு. தூரத்துல இருந்து ஒரு சின்ன குழந்தைய, விவரம் தெரியாத ஒரு 3 வயசு 4 வயசு குழந்தைய அவன் காட்டுறான். அவர் வயித்தை கிழிச்சு ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு கட்டி இருக்குது, உள்ள இருந்து அதை எடுக்கணும். அப்படிங்கும்போது இங்க இருந்து அந்த குழந்தைகிட்ட காமிச்சு, அந்த ஆப்பர் அவன் அறுக்கிறான் பாத்தியா, எவ்வளவு பெரிய கொடூரன் தெரியுமா, அங்க பாரு ஒரு ஆளை படுக்க போட்டு வயித்தை கிழிச்சு உள்ள இருந்து எல்லாம் உருவுறான் பாரு, பயங்கரமான கொடூரமான ஆள், அவங்கிட்ட போகாத, அவங்கிட்ட சேராத அப்படின்னு பயமுறுத்துவதை போல பிக்சர் நடக்கிறதெல்லாம் உண்மைதான். அங்கே ஒரு நோயாளியை ஒரு மருத்துவர் படுக்க போட்டு ஆபரேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, நடக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா அந்த நல்ல நிகழ்வை, அந்த ஆரோக்கியமான நிகழ்வை, அங்கே குணப்படுத்துதல் நடக்கிறது, அங்கே நல்ல விஷயம் நடக்கிறது. ஆனா இத தப்பா இங்க விவரம் தெரியாத மக்கள்கிட்ட காமிக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த ஈன வேலைகளை இன்னைக்கு சில செஞ்சுட்டு வர்றாங்க. சமீபத்தில் லெனின் அவர்களும் கூட இந்த மாதிரி ஈன வேலைகளை தொடர்ந்து செஞ்சுட்டே வருவார். ஒரு சைக்கோ மாதிரி இன்னைக்கு மாறி என்ன பண்றாருன்னா, தொடர்ந்து வேதாகமத்தில் இருக்கிற நல்ல நிகழ்வுகளை எல்லாம் தவறா ப்ரொஜெக்ட் பண்றது, தவறான காரியத்தில் அவர் காண்பிக்கிறது. அதுல ஒண்ணு அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, அப்ப இந்த விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கோங்க. பைபிள்ல எந்த இடத்துலையுமே திராட்சரசம் என்று சொல்லப்பட்டது ஆல்கஹால் கண்டென்ட் கலந்த விஷயத்தை இயேசு கிறிஸ்து பருகவில்லை. அன்றைக்கு கானாவூர் கல்யாணத்திலும் அவர்கள் பருகவில்லை. அவர் புது திராட்சை ரசத்தை தான் பருகினார்களே ஒழிய
பழைய பாடம் பண்ணின ஆல்கஹால் கண்டென்ட் கலந்த திராட்சை ரசத்தை அவர்கள் பானம் பண்ணவில்லை. பழைய ரசம் புதிய ரசம் என்று ஓமையாக இயேசு பேசும்போது உபதேசத்தை குறித்து விளக்கப்படுத்துவதற்காக அதை பயன்படுத்தினாரே ஒழிய அங்கே பழைய ரசம் புதிய ரசம் என்று உணவை குறித்து அவர் பேசல. அது மாதிரி ஒரு இடத்துல இயேசு கிறிஸ்து பேசும் பொழுது இயேசு கிறிஸ்து மேல அபாண்டமாக அன்றைய யூதர்கள் ஒரு குற்றச்சாட்டை வைத்தாங்க. யோவான் சாப்பாடு சாப்பிடாதவனா வந்ததுனால அவனை பிசாசு பிடித்தவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் சாப்பாடு சாப்பிட மாட்டேங்கிறான். அவர் சாப்பிட்டது என்னது? வெட்டுக்கிளியும் காட்டுத்தேனையும் உண்டு வந்தார் அப்படின்னு பார்க்கிறோம். அதுதான் அவருடைய உணவு. ஏன்னா காட்டிலேயே வளர்ந்த மனிதர். அதனால அந்த மாதிரி உணவு அவர் பழக்கப்படுத்திட்டு வந்துட்டாரு. இப்ப இயேசு கிறிஸ்து திராட்சரசமும் குடிக்கிறாரு, சாப்பாடு நல்லா சாப்பிட்றாருன்னு இப்ப சாப்பாடு சாப்பிட்றது நல்ல நிகழ்வு தான். ஒருவர் நல்ல ஜூஸ் குடிக்கிறாரு, நல்ல பழம் சாப்பிட்றாருன்னா நல்லதுதான். இப்ப நீங்க உங்க பிள்ளை நல்லா சாப்பிடுதுன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? பா என் பிள்ளை நல்லா சாப்பிடுதுப்பா. ஒருவேளை உணவு கம்மியா சாப்பிடுதுன்னா உடனே நீங்க என்ன சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா, ஐயோ என் பிள்ளை சரியா சாப்பிட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவீங்க. இதுதான் ஒரு நல்ல ஆரோக்கியம் இல்ல அன்புள்ள மனநிலைமை. அன்புள்ள மனநிலைமை அப்படி செய்யும். இப்ப இயேசு கிறிஸ்து சாப்பிடுகிறவராக திராட்சரசம் சாப்பிடுறவராக வந்ததுனால உடனே இயேசு கிறிஸ்து குறித்து தவறா போற்றல் பண்றான். என்ன போற்றல் பண்றான்? இவர் போஜன பிரியனும் மதுபான பிரியனுமா இருக்கிறான் அப்படிங்கிறான். என்னன்னா நடக்கிற ஒரு நல்ல நிகழ்வை தவறாக பேசுவது. இயேசு ஒன்னும் போஜன பிரியனா எப்ப பார்த்தா தின்னுகிட்டே அவர் இல்ல. அவர் சாப்பிடுறவரா இருக்கிறாருங்கிற காரணத்துக்காக திராட்சரசத்தை குடிக்கிறார் என்பத காரணத்துக்காக இவங்க அந்த நிகழ்வை தவறாக என்ன செய்யறாங்கன்னா பழி சாட்டுறது. இதெல்லாம் அபாண்டமான பழி, கேவலமான ஒரு பலி சொல்ல போனா. இதெல்லாம் சரி, சாப்பிடாம ஒரு மனுஷன் வர்றான், அவனையாவது பாராட்டுறாங்க. அவனையும் பாராட்டல. அவன் பிசாசு பிடிச்சவன், பாருங்க சாப்பாடு கூட சாப்பிடாம காட்டுல சுத்திக்கிட்டு காட்டு தண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கிறான் அப்படின்னு அவனை எவ்வளவு கேவலமான ஆவி பாருங்க. இந்த மாதிரி ஒரு ஆவிதான் இன்னைக்கு சபைக்குள்ள இருந்தும் இந்த கள்ள உபதேசம், வெளியே இருந்தும் இந்த கள்ள உபதேசம். இதை நீங்க நுட்பமா புரிஞ்சுக்கணும். பைபிள்ல எந்த இடத்துலையுமே மதுபானத்தை அனுசரித்தோ அல்லது ஆல்கஹால் கண்டென்ட் கலந்த போதைக்காக பயன்படுத்தக்கூடிய திராட்சரசத்தை பயன்படுத்த சொல்லியோ எங்குமே வேதம் சொல்லவில்லை. மாறாக நீங்க திராட்சரசம், அதாவது போதை வஸ்துல திராட்சரசத்துக்கும் மதுபானத்துக்கும் அகேன்ஸ்டா நிறைய வசனங்கள் இருக்கிறது. நீ திராட்சரசம் சாப்பிடாத, திராட்சரசம் அமளி பண்ணும், மதுபானம் சாப்பிடாத, சண்டைகளை கிளப்பி விடும், தயவு செய்து அதை உண்ணாதங்குது. புதிய ஏற்பாட்டில் வரும்போது நீங்க மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து ஜெபியுங்கள் என்று நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்குது. அப்ப பரிசுத்த வேதம் இவ்வளவு ஸ்ட்ராங்கா போதை வஸ்துள்ள திராட்சரசத்துக்கு விரோதமாகவும் மதுபானத்துக்கு விரோதமாகவும் பேசியிருந்தா, சாதாரண ஒரு ஜூஸ் குடிக்கிறத இவங்க மதுபானம் திரிக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவ மதுபானம் குடிக்கிறான்னு பழிதான் சாட்டுறாங்களோட இயேசு கிறிஸ்து எங்கே மதுபானம் சாப்பிடல. அவர் திராட்சரசம் குடிச்ச அந்த காரியத்தை, அதை சாதாரண ஜூஸை குடிச்ச காரியத்தை இவங்க யூதர்கள் இயேசுவின் மேல அபாண்டமா பழி போடுறதுக்கு என்ன செஞ்சானா இந்த மாதிரி வார்த்தை யூஸ் பண்றாங்க. இப்படித்தான் பைபிள்ல இருக்குது. சோ பைபிள்ல இருக்கிற விஷயத்தை தவறா போர்ட்டல் பண்ணி இவங்க என்ன செய்யறாங்க, காமிக்கிறாங்க. நீங்க சமீபத்துல பாத்தீங்கன்னா லெனின் அப்படிங்கிற ஒருத்தர், அவரும் இன்னைக்கு அப்படித்தான் பைபிள்ல இருக்கிற எல்லா விஷயத்தையும் தவறாக காமிப்பது. நிறைய தவறுகள் அவர் பேசிட்டு வர்றாரு. நான் இந்த வீடியோல அந்த ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிக்கிறேன். அதுல ஒண்ணு அவர் என்ன சொல்லியிருக்காரு கேட்டீங்கன்னா, மத்தேயு எழுதுனதுல நிறைய தவறுகள் இருக்குது. அதாவது பைபிள் நம்பகத்தன்மை இல்லாத புத்தகம், அதை நம்ப முடியாது அப்படிங்கிறதுக்காண்டி அவர் விளக்குறாரு. அப்படி விளக்கும் போதே அவர் நிறைய எரர் பண்றாரு, மிஸ்டேக் பண்றாருன்னு வச்சுங்களேன். இப்ப மத்தேயுனுடைய தவறுகளை லூக்கா சுட்டி காட்டுறாரு. ஏன்னா மத்தேயு என்ன சொல்றாரு, நிறைய இந்த வசனம் நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அவர் ஒரு நோக்கத்திற்காக மத்தேயு எழுதுறார். என்னைக்குமே ஒரு ஆத்தர் ஒரு நோக்கத்துக்காக எழுதுவாங்க, அது எந்த தப்பும் கிடையாது. சரிங்களா? நாம ஒரு நோக்கத்துக்காக ஒரு புத்தகத்தை எழுதுவது எந்த தப்பு இல்லை. ஆனா பரிசுத்த ஆவியினோட உந்துதலோடு மத்தேயுவை தேவன் ஒரு விதமாக பயன்படுத்தினார், லூக்காவை தேவன் ஒரு விதமாக பயன்படுத்தினார், மார்க்குவை யோவானை எல்லாம் ஒரு ரகமாக பயன்படுத்தினார். எல்லாமே அதுல இருக்கிறது எல்லாமே உண்மைதான், அதுல எதுவும் தப்பு கிடையாது. என்ன ஒரு விஷயத்துல ஒரு லூக்காவில் பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் ஜாஸ்தியா இருக்கும், மத்தேயுல ஒரு தகவல் கம்மியா இருக்கும். அவ்வளவுதான். என்னுடைய கம்மியா இருக்குது அப்படிங்கிறக்காண்டி இது பொய்ன்னு சொல்ல முடியாது. இது பொய்ன்னு நம்ம என்ன செய்ய முடியாது. கம்மியா இருக்கு அப்படிங்கிறக்காண்டி ஒரு விஷயத்த பொய்ன்னு சொல்றதா? கூடுதலாக அதிலே தகவல் இருக்கிறது, அப்படிதான். அவ்வளவுதான். அதனாலதான் நான் எப்பவுமே சொல்லுவேன், மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் அப்படிங்கிறது இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையை படம் பிடித்த 4 மூலையில் உள்ள கேமராவை போல. இப்போ ஒரு கேமரா இந்த மூலையில இருக்குன்னு வச்சுங்களேன், இதுக்கு கீழே உள்ள விஷயங்கள் என்ன செய்யாது, கவர் ஆகாது. ஆனா அதுக்கு எதிர்த்தாப்புல உள்ள கேமரா கவர் பண்ணும். அதனால இந்த கேமராவில் இருக்கிறது பொய்ன்னு நம்ம சொல்லுவோமா? சொல்ல மாட்டோம். இந்த தகவல் இல்லாததுனால இதுல உள்ளது பொய் கிடையாது. இதுல இருக்கிறது எல்லாம் உண்மைதான். ஆனா இதுல இல்லாத சில உண்மைகள் இன்னொரு கேமரா படம் பிடிக்கும், அந்த கேமராவில் இல்லாத சில உண்மைகள் வேற எதுலையாவது படம் பிடிக்கும். இதுதான் யதார்த்தம். இது அறிவு சார்ந்தவர்களுக்கு நிச்சயமாக புரியும்.
தேவன் சில கூட்ட மக்களுக்கு அந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதுவதனால் அவர்களுக்கு எளிமையாக்கும்படி இந்த மாதிரியான விஷயங்களை சில விஷயங்களில் இது சேர்க்க வேணாம், சில விஷயங்களை இதை சேர்த்து பரிசுத்த ஆவியானவர் பயன்படுத்தி இருக்கிறார் அவர்களை. பைபிளே தான் சொல்லுது. அது மாதிரி லூக்கா சில விஷயங்களை எழுதுறாரு, மத்தேயு சில விஷயங்கள் எழுதுறாரு. மத்தேயு எழுதிய சில விஷயங்கள், சில காரியங்கள் லூக்காவில் இருக்காது, லூக்காவில் இருக்கிற சில காரியங்கள் மத்தேயுவில் இருக்காது. இது ஒன்று தவறு கிடையாது. இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன சொல்லலாம், ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேனே. இப்ப நீங்க என்ன குறிச்சு எழுதுறீங்க, நான் இப்ப நான் ஊருக்கு போறக்காண்டி என்ன செய்யறேன், நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன் அப்படின்னு நீங்க எழுதுறீங்க. ஊருக்கு போய் ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போறேன். நீங்க என்னுடைய சுயசரிதையை நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், என்னுடைய வரலாற்றை நீங்க எழுதுறீங்கன்னு வச்சுங்களேன், நான் உங்களை எழுத சொல்றேன். அப்படி எழுதும்போது நீங்க என்ன செய்றீங்க, நேரடியாக நான் பஸ் ஸ்டாண்டு போய் இந்த மாதிரி இந்த ஃபங்க்ஷனுக்கு கலந்து கொண்டார் அப்படின்னு எழுதிட்டீங்க. அது உண்மையா பொய்யா? உண்மை. அதே சமயத்தில் ஒருத்தர் சொல்றாரு, பஸ் ஸ்டாண்டுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு கடையில போய் ஒரு பொருளை வாங்கிவிட்டு பஸ் ஸ்டாண்டுக்கு சென்றார் அப்படின்னு இன்னொருத்தர் எழுதுறாரு. அதையும் உண்மைதான். நான் போகும்போது பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு, ஏன்னா நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறேன், அங்க ஒரு பொருள் வாங்கணும்னு இருக்குது, போற வழியில நான் ஒரு கடையில இறங்கி ஒரு பொருளை வாங்கிவிட்டு நான் பஸ் ஸ்டாண்டுக்கு போறேன். அப்ப இது உண்மையா இது உண்மையானு கேட்டா ரெண்டுமே உண்மைதான். இதுல ஒரு தகவல் சேர்த்திருக்கிறது அவ்வளவுதானே ஒழிய அதுக்காண்டி இது பொய்ன்னு சொல்றது ஒரு முட்டாள்தனமான அறிவியலத்தனமான ஒரு செயல். இந்த செயலை தான் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியாக லெனின் அவர்கள் செய்துவிட்டு வர்றாரு. மத்தேயுல என் குமாரனை எகிப்திலிருந்து வரவழைத்தேன். அதாவது உங்களுக்கு இந்த சம்பவம் தெரியும். இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். சாஸ்திரிகள் ராஜா அரண்மனையில தான் பிறப்பாரு அப்படின்னு ஒரு தப்பான கணிப்போடு அரண்மனைக்கு போயிட்டாங்க. ஆனா அரண்மனையில் இல்ல. மறுபடியும் என்ன செய்யறாங்க, அரண்மனை விட்டு வெளியே போகும்போது யூதருக்கு ராஜா பிறந்திருக்கிறாருங்கிற சங்கதி ஏரோது ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சு. ஏன்னா ஏரோது யூதன் அல்ல, அவன் ஏதோமியன். அவன் அங்க ஒரு அரசியல் காரணமாக அரசாட்சி பண்ணிட்டு இருந்தான். அப்ப நம்முடைய அரசாட்சி அங்க போய்விடுமே என்ற காரணத்தினால அந்த யூதருக்கு ராஜாவாய் பிறந்திருக்கிற அந்த குழந்தையை கொன்றுவிட வேண்டும் என்று திட்டம் வகுக்கிறான். அப்ப அந்த சாஸ்திரிகள்கிட்ட சொல்லி அனுப்புறாரு, நீங்க போய் பிள்ளையை வணங்கி விட்டு என்கிட்டே அந்த பிள்ளை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நானும் வணங்கும்படி நீங்க அதை செய்யுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டான். இப்ப இந்த சாஸ்திரிகள் தேடி போறாங்க, இயேசுவை கண்டுபிடிக்கிறாங்க, வணங்குறாங்க. அந்த இரவிலேயே தேவதூதன் சொப்பனத்துல வெளிப்பாடு கொடுத்து சாஸ்திரிகளை வேறு வழியை அனுப்பிச்சு விட்டாங்க. இப்ப இவனுக்கு இந்த சங்கதிகள்லாம் தெரிஞ்சு 2 வருஷம் ஆயிப்போச்சு. 2 வருஷம் ஆன பிறகு சாஸ்திரிகளா தாம் வஞ்சிக்கப்பட்டோம் என்று அவன் சூழ்ந்த போது சாஸ்திரிகள் பேசின நிகழ்வும் இப்போது இருக்கிற காலகட்டத்தையும் அவன் வகுத்து 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொன்று விடுங்கள் என்று கட்டளை போடுறாரு ஏரோது ராஜா. போய் அந்த மாதிரி நடக்குது. அது தீர்க்க தரிசனத்தை நிறைவேறும்படி ராமாவிலே பெரிய கூக்குரல் கேட்கப்பட்டது என்ற வார்த்தை நிறைவேறும்படி இப்படி நடந்தது என்று அதையும் பதிவு செய்கிறார் மத்தேயு. இப்ப லூக்காவில இந்த சம்பவம் இருக்குதான்னு கேட்டா இந்த சம்பவம் இந்த வசன நிறைவேறுதல் மத்தேயு சுட்டி காட்டின விஷயங்கள் லூக்காவிலே இல்ல. அதனால லூக்காவும் மத்தேயும் முரண்படுறாங்களான்னு கேட்டா முரண்பாடு இல்லை. மத்தேயு கூடுதலாக ஒரு தகவல் எழுதியிருக்கிறார். லூக்காவுக்கு அது தேவையில்லை. அவர் சில மக்களுக்கு எழுதும் போது அந்த சம்பவங்கள் தேவையில்லைங்கிறக்காண்டி அதை என்ன செய்யறாரு, அவர் கடந்து போறாரு. அவ்வளவுதான். அங்க என்ன எழுதப்பட்டிருக்குது, அங்க 8ஆம் நாளில் விருத்த சேதனம் பண்ணும் போய் ஆலயத்துக்கு போறாங்க. ஆலயத்துல போனப்போ மறுபடியும் எருசலேமில் தங்கினார்கள். இவ்வளவுதான் முடிஞ்சு. அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து 12 வயசு வரைக்கும் என்ன பண்ணார் என்ற தகவல்கள் எல்லாம் லூக்காவிலையும் கிடையாது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு சம்பவத்துல நிறைய மாதங்கள் கடந்து போயிருக்கு, நிறைய வருஷங்கள் கடந்து போயிருக்கு. அதுக்கு ஊடாக என்ன வேணாலும் நடந்திருக்கும். அதை இன்னொருத்தர் தேவைப்படும் போது அந்த இடத்துல எழுதுறாரு, இன்னொருத்தர் அது வேணான்னு நிராகரிக்கிறாரு. இதனால இது முரண்பாடு, இது தப்பு அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு இதுல ஒரு கேள்வி, 2 வயசுக்குப்பட்ட குழந்தைகள் எல்லாம் கொண்டுட்டாங்க, அப்புறம் எப்படி யோவான் ஸ்நானன் காப்பாற்றப்பட்டாரு? ஏன்னா யோவான் ஸ்நானனுக்கும் இயேசு கிறிஸ்துக்கும் 6 மாதம் தான் டிஃபரெண்ட். யோவான் ஸ்நானன் 6 மாதம் மூத்தவர், இயேசு கிறிஸ்து 6 மாதம் இளையவர். அப்ப 2 வயசு ஆண் பிள்ளைகள் எல்லாம் கொலை செய்யுங்கன்னு சொல்லும்போது யோவான் ஸ்நானனும் கொண்டிருக்க வேண்டும் அல்லவா? அவர் எப்படி பிழைச்சாரு? உங்களுக்கு என்ன அதனால விஷயம்? எப்படியோ பொழைச்சிருப்பாரியா? பொழைச்சிட்டார்ல, பொழைச்சதுனாலதானே உயிரோட வந்திருக்கிறாரு. தேவன் அவரை காப்பாத்திருப்பாரு, அவ்வளவுதானே. இதுல என்ன தப்பு இருக்குது? இதை ஒரு தப்பா போர்ட்டல் பண்றது? இதுல எந்த தப்பும் இல்லை. ஏன்னா நீங்க யதார்த்தமாக அந்த வசனங்களை நீங்க வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவை விட 6 மாதம் இவர் மூத்தவர். அப்ப 2 வயதுக்குட்பட்ட குழந்தை அப்படின்னு சொல்லும்போது இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 2 வயது சமீபமாக இருக்குதுன்னு வச்சுங்களேன். யோவான் ஸ்நானனை பார்க்கும்போது 6 மாதம் மூத்தவர், அதனால கூட கொல்லாம இருந்திருக்கலாம். ஆனா சரித்திர ஆய்வு என்ன சொல்லுதுன்னா, இவர்களையும் கொல்ல துரத்தினார்கள் தானா. அங்கே சகரியா ரத்த சாட்சியாக கொல்லப்பட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. இந்த தேடுதலிலே சகரியாவையும் அவர்கள் கொன்றார்கள் அப்படின்னு. ஆனா தாய் தன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய் வனாந்தரமான மலைப்பகுதியில ஒளித்து வைத்து, அப்படித்தான் யோவான் வனாந்தரத்திலே வளர்ந்தார் என்கிற தகவல் சொல்லப்படுகிறது. ஏன்னா நம்ம யோவான் ஸ்நானனை குறித்து வாசிக்கிறோம், அவர் வனாந்தரத்திலிருந்து வருகிறார் கூப்பிடுகிற சத்தமாக. அவர் உடித்திருந்த டிரெஸ் ஒரு ஒட்டகத்தோல், சாப்பிடுகிற உணவு சாதாரண யூதர்கள் அந்த சிட்டியில வாழ்ற கிராமங்கள்ல வாழ்கிற மக்கள் சாப்பிடுற உணவு அவர் சாப்பிடல. காடுகளிலே காட்டுத்தேனையும் சாப்பிட்டு வந்தாருன்னா அப்ப என்ன சொல்ல வர்றாங்கன்னா,
யோவான் ஸ்நானனும் அற்புத விதமாய் தேவனால் காப்பாற்றப்பட்டு வனாந்தரத்திலே கொண்டு போய் அவர் வளர்க்கப்பட்டார். அங்கிருந்தே வளர்ந்து வந்ததுனாலதான் அவர் 30 வயசை தாண்டியும் பாத்தீங்கன்னா யோவான் ஸ்நானன் அந்த மாதிரியான உணவும் அந்த மாதிரியான உடைகளோடு கூட இருந்தார். ஆனா நேரம் வரும்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ணபடி வந்தார் அப்படின்னு நேர்த்தியா சொல்லுது. எவ்வளவு அழகா பொருந்தது பாருங்க பைபிள். அப்ப நம்ம பைபிளை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது அதுல எந்த ஒரு பிழையும் இல்லை. ஆனா சில ஆட்கள்லாம் அப்படியே தப்பா போர்ட்டல் பண்றது, பாரு அப்படி இப்படி அப்படின்னு. அப்ப நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு நிச்சயமாக புரிஞ்சிருக்கும். பைபிள்ல எந்த முரண்பாடு இல்லை. இன்னும் நிறைய முரண்பாடு சொல்றாங்க. அது முரண்பாடெல்லாம் கிடையாது. அவங்க அறிவியலியாக பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக நான் அடுத்தடுத்த வீடியோவில் எப்படியெல்லாம் இப்படி ஒரு உண்மைக்கு புறம்பாக உண்மை ஒன்று பைபிள்ல இருக்குது, ஆனா எப்படி தவறாக அதை போர்ட்டல் பண்ணி காமிக்கிறாங்க அப்படிங்கிறத குறித்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் பதிவிடுறேன். இந்த வீடியோ கொஞ்சம் பெருசாவே போயிடுச்சு. இருந்தாலும் உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து சத்தியத்திலே உங்களை கட்டி எழுப்புவாராக. காட் பிளஸ் யூ.